श्रीमश्रीवासयोगीश्वर गुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथ कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमभ्यदतः स्मृतम् स्वतन्त्रं सर्वतक्रेषु वेङ्कटेशाय महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिगिणामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः शतसे। ஸ்ரீமத்பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயத்தில் அர்த்தங்களை விசதமாக அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் 11வது பாசுரமான யதந்தோ யோகினஹ ஏனம் பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் யதந்தோ அபி அகிருத ஆத்மானஹ நயேனம் பஷ்யந்தி சேதசஹா அப்படிங்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தை அனுபவிச்சோம். அதுல சுருக்கமான அர்த்தம் என்னன்னா, லோகநாதனான பகவான் கிருஷ்ணனான தன்னிடத்திலே செய்தவர்கள் பரிசுத்தமான மனசுடன் கூடியவர்களாக தியானம் என்ற கண்ணாலே ஜீவாத்மா அவர்களுடைய சரீரத்தில் இருந்தாலும் அதைக்கா பகவானான என்னை வேறுபட்டவனாகவும் அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை பார்க்கிறார்கள். யார் சரணமாக பற்றாதவர்களோ அவர்கள் மன தூய்மையை பெற மாட்டார்கள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி ஆத்மாவை காண்பதற்கான திறமை பெற்ற அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த மனம் இல்லாதவர்களாக ஆத்மாவை உள்ளது உள்ளபடி சரியாக உணர மாட்டார்கள் என்கிறான் பகவான் என்று சொன்னோம். மேலே 12வது ஸ்லோகமாக யதா ஜகத் பாசயதே அகிலம் யத் சந்திரமசி யத் ச அக்னௌ தத் தேஜோ வித்தி மாமகம். ஏ அர்ஜுனா, எல்லா உலகங்களையும் பிரகாசப்படுத்துகின்ற சூரியன், சந்திரனி ஆகியோர்களில் அது அவர்களுக்கான தேஜஸ் அல்ல, என்னாலே கொடுக்கப்பட்டதனாலே அது என்னுடைய தேஜஸே என்றான் பகவான். அதாவது பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அது அவர்களுக்கு சம்பவித்தது என்பதை ஹே அர்ஜுனா நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறான் பகவான் அர்ஜுனனிடத்திலே.
இருட்டை அகற்றுவதன் மூலம் பதார்த்தங்களை பிரகாசிக்க செய்கிறார்கள். ஒளி உள்ளவர்களான சூரியன், சந்திரன், அக்னி முதலியவர்கள். அவர்களையும் விளங்கச் செய்வது ஞான ஜோதியாயிருக்கும் நானே. இந்த அறிவாகிற ஜோதிஷுக்கு இருப்பிடமானவன் பக்தரும் முக்தரும் நித்தியரும். இவர்கள் பகவானுடைய விபூதிகள் என்பது தத்தாம பரமம் மம மம ஏவ அம்சா ஜீவலோகே ஜீவபூதன் சனாதனஹா என்று முன்னரே சொல்லப்பட்ட ஸ்லோகங்களாலே மிக நன்றாக நிரூபிக்கப்பட்டு விட்டன. பிரகாசம் உள்ளவர்களான சூரியன், சந்திரன், அக்னி முதலானவர்களுடைய அச்சித் பரிணாமமான ஜோதிஷும் பகவானான என்னுடைய அதீனமே என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினாலே அர்ஜுனனுக்கு விளக்கப்படும் கருத்து. மாமகம்னு சொன்னானே, என்ன அர்த்தம்? மாமகம்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவானான என்னுடைய அனுகிரகத்தினாலே அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அக்னிக்கோ ஒரு பிரகாசம் உண்டானது. சூரியன், சந்திரன், அக்னி முதலான என்னுடைய அனுகிரக விசேஷத்தினாலே இப்படிப்பட்ட பிரகாசத்தை பெற்றிருக்கின்றார்கள். யஸ்ய ஆதித்யோ பரம் உபயுஜ்யபாதி ஏன சூரியன் தபதி தேஜசேத்தா தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்ற வேத பிரமாணங்கள் இங்கே கவனத்துக்குரியன. எல்லா பொருட்களுமே பகவானுக்கு பகவானுக்கு உடைமையவைகள். தங்களுக்கு சேஷமான சிலவற்றை ஜீவர்கள் செய்த கர்மாக்களை அனுசரித்து சில காலம் அவர்களுக்கு சேஷங்களாகி வைக்கிறான் பகவான். சூரியன், சந்திர முதலியவர்களுடைய ஒளி என்னுடையது என்று முன்பே பகவான் கூறியிருப்பதனாலே பகவானும் அவர்களும் ஒன்று, வெவ்வேறானவர்கள் அல்லர். வெவ்வேறானவர்களாக இருந்தால் அவர்களுடைய தேஜஸை தன்னுடைய தேஜஸ் என்று எப்படி எம்பெருமான் சொல்ல முடியும் என்ற சந்தேகம். அந்த சந்தேகமே சூரியன், சந்திரன், அக்னி இப்படி பிரகாசிக்கிற அனைத்து பதார்த்தங்களிலேயும் தேஜஸ் என்று பகவான் குறிப்பிடவில்லை. சூரியன் முருகானிடத்திலே இருக்கும் தேஜஸ் என்று பகவான் அருளியிருக்கிறான். சூரியனிடத்திலோ சந்திரனிடத்திலோ அக்னியிடத்திலோ இருக்கின்ற தேஜஸ் தான் சொல்றானே தவிர அவர்களையே தேஜஸாக சொல்லவில்லை. அதனால இந்த சூரியாதிகளிடத்திலே தற்காலிகமாக இருக்கும் தேஜஸ் பகவத் அனுகிரகத்தினாலே உண்டானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே சூரியனோ சந்திரனோ அக்னியோ அவளும் பகவானும் ஒண்ணுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமா அர்த்தம் பண்ண
சங்கராச்சாரிய சுவாமி சூரியனை சேர்ந்ததான எந்த ஒளியானது உலகத்தில் அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறதோ அவ்விதமே சந்திரனிடம் உள்ள ஒளி எதுவோ, அதே போல அக்னியினிடத்தில் உள்ள ஒளி எதுவோ, அந்த ஒளி அனைத்துமே என்னுடையதாக அறிவாய் அப்படின்னார். துவைத பரமார்த்தம் பண்ண மத்வாச்சாரிய சுவாமி சூரியனிடம் உள்ள எந்த பிரகாசப்படுத்தும் சக்தியோ, சந்திரனிடத்தில் உள்ள எந்த பிரகாசப்படுத்தும் சக்தியோ, அக்னியிடத்திலே ஒரு சக்தியோ, அவைகள் உலக அனைத்தையும் பிரகாசப்படுத்தினாலும் கூட அது அவர்களுடையதல்ல, என்னுடைய அனுகிரகத்தாலே அவர்கள் அடைந்தது என்று தெரிந்து கொள். அதனாலே அது என் அதீனமானது என்றும் அறிவாயாக. ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அதுல ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கான். அவனுக்கு போர்டு செக் சைனிங் அத்தாரிட்டி, பில் பாசிங் அத்தாரிட்டி எல்லாம் கொடுத்திருக்கா. இப்போ அப்படி செக் சைன் பண்றதுனாலேயும் பில் எல்லாம் பாஸ் பண்றதுனாலேயும் அவன் அதுக்கெல்லாம் அதீனமானவன்னு சொல்ல முடியுமோ? மேனேஜ்மெண்ட் எத்தனை நாள் அவனை அந்த ஜிஎம்மா வச்சிருக்கோ அத்தனை நாள் தான் அவனுக்கு செல்லுபடியாகும். அவ அந்த செக் சைனிங் பவரையும் பில் பாசிங் பவரையும் அவங்ககிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாள்னா அவனால பண்ண முடியாது. அதனால எப்படி மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு, ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் பவரை இவன் மேல வாங்கிட்டு இவன் பேங்க் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பண்றான், அதே மாதிரி பில் எல்லாம் பாஸ் பண்றான். இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரிதான் இங்கே இந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அக்னிக்கோ சுதாவா பிரகாசம் கிடையாது. அது பகவானாலே கொடுக்கப்பட்ட பிரகாசம். அதனால அத்தை வச்சுட்டுதான் அவ உலகத்தை பிரகாசிக்க பண்றாளே தவிர தங்களுடைய முயற்சியாலே இல்லை அப்படிங்கிறத அது எப்போதும் பகவானுக்கே அதீனம் என்பதையும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இப்போ எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான இந்த பிருத்திவி இருக்கே பூமி, அதனுடைய தாங்கும் சக்தியும் ஓஷதிகளை புஷ்டியுள்ளதாக செய்யும் சந்திரன் பகவானான தன்னுடைய அனுகிரகத்தினாலேயே ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள் என்கிறார் அர்ஜுனனிடத்திலே. அடுத்த ஸ்லோகத்திலே 13வது ஸ்லோகத்திலே காமாபிஸ்ய ச பூதானி தாரயாமி அகம் ஓஜசா உஷ்ணாமி ச ஔஷதீः சர்வாசோ மஹா பூத்வா ரஸ ஆத்மகः. பகவானான நான் பூமிக்கு அந்தர்யாமியாக உள்புகுந்து பகவானான என்னுடைய எந்த தடையுமே இல்லாத தட்டுத்தடங்கள் இல்லாததான
என்னுடைய சக்தியினாலே எல்லா ஜீவராசிகளையும் தரிக்கிறேன். அமுதரச வடிவினான சந்திரனாக ஆகி ஓஷதிகள், செடிகள், கொடிகள், மரங்கள் முதலியவற்றை புஷ்டி உள்ளவனாக ஆக்குகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லுவான். சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அக்னிக்கோ அந்த தேஜஸ் மாத்திரமே பகவத் அதீனம்னு இல்ல, அவர்களும் பகவத் அதீனமானவர்கள் தான். அப்படியே உலகத்தில் உள்ள எல்லாருடைய விசேஷ சக்திகள் எல்லாமே பகவத் அதீனம் தான். பூதானி அசையும் பொருள், அசைவை அனைத்துமே ஓஜசா எம்பெருமான தங்கு தடை இல்லாததான சாமர்த்தியத்தினாலே பல வகைகளிலே வைக்கப்பட்ட பொருளை கீழே விழாதபடி தாங்குகிறது பலகை. இப்போ ஒரு டேபிள் மேல ஏதோ வைக்கிறோம், புக்க வைக்கிறோம், அது கீழே விழுறதோ? விழல, அது அந்த டேபிள் தாங்கிறது. அந்த டேபிள பூமி தாங்கிறது இல்லையா? அப்போ அந்த பொருளுக்கும் விலட்சணமான ஒரு சம்யோகம் ஏற்படுறது, சேர்க்கை ஏற்படுறது. அது அந்த வஸ்து கீழே விழுந்த தடுக்கிறது. இப்போ புக்கு கீழே விழாதபடி மேஜ தடுக்கிறது, அந்த மேஜ புக்கு ரெண்டும் கீழே விழாதபடி பூமி தாங்கிறது, தடுக்கிறது. ஆனா இது எல்லாத்துலயுமே பகவான் தான் சக்தி. இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுப்போம், திடீர்னு நெருப்பு பிடிச்சுட்டு அந்த நெருப்பு எரியும் போது கதவு திறந்திருந்தாலும் கூட நம்மால உள்ள போக முடியறது இல்லை. ஏன்? நெருப்பினுடைய அந்த கங்கு ஜுவாலெல்லாம் ஆகி அனல் உள்ள அப்படியே பரவிக்கு சூடு தேய்க்கிறது. அதனால நம்மளால உள்ள போக முடியறது இல்லை. நெருப்பின் காணல் உள்ளே நுழைய விட்டாமல் நம்மை தடுக்கிறது. அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் இருக்க, அந்த காணல் இருக்க, அது போல இருக்கான்னா இல்லை. ஆனா தடுப்பதுல அந்த செவுத்த காட்டிலும் அதுக்கு அதிக சக்தி இருக்கு. நெருப்பு தன்னுடைய சக்தியினாலே தடுப்பது போல் பகவானும் தன் அசாதாரணமான சக்தியினாலே கேவல சங்கல்ப மாத்திரத்தினாலே எந்த பொருளையும் கீழே விழாதபடி தடுத்து தரிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு பெரியவையா இருந்தாலும் சரி, அது கீழே விழாமல் இருப்பது என்பது இவை கீழே விழ வேண்டாம் என்ற பகவத் சங்கல்பத்தினால் தானே தவிர வேறொன்றும் இல்லை. சதாதார பிருத்திவீம் யாமுகேமாம் விஷ்ணுனா பிதுதா பூமிஹி ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாதனே காத்யித்யாவா பிருத்திவ்யௌ வித்ருகே திஷ்டதா அப்படிங்கிற பிரமாண வச்சனங்கள்லாம் இதத்தான் சொல்றது. ரசாத்மகான்னு என்ன அர்த்தம்? அமுத ரச வடிவமானது. அமிர்தத்துக்கு என்ன சக்தின்னா, ஒரு செத்து போன பணத்து மேல அந்த அமிர்தத்தை தடவினா அந்த பணம் அப்படியே உயிர் பெற்றிடும். அதனால அந்த அமிர்தத்துக்கு செத்த பணத்தை கூட திரும்பவும் உயிர் உள்ளதாக ஆக்கிற சக்தி இருக்கு. பகல்ல ரொம்ப கடுமையான வெயில்னால
பரிதவித்த மரம் செடி கொடி இதெல்லாம் சந்திரனுடைய மகிழ்ச்சியான கிரணங்களாலே குளிர்ச்சியை அடைந்து புஷ்டி உள்ளவைகளாக ஆகின்றன. எந்த செடிக்கோ மரத்துக்கோ இல்ல கொடிக்கோ இல்ல அது முதல்ல விதையா இருக்கும் போதோ சந்திர கிரகணம் படாத அப்படிப்பட்ட அந்த காய்கறிகளோ இலதழைகளோ அது எந்த சுவையும் அதுக்கு இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆதிசங்கரர் அமுதரச வடிவத்தில் இருக்கும் அந்த பொருளை பிணத்தின் மேலே தடவினால் அதை உயிருள்ளதாக ஆக்கும் சக்தி வாய்ந்ததாம் அந்த அமிர்தம். பகவான் சொல்றான், நான் என் சக்தியினாலே பூமியின் உள் புகுந்து எல்லா பிராணிகளையும் தாங்குகிறேன். ரசமயமான சந்திரனாக இருந்து கொண்டு எல்லா பயிர்களையும் போஷிக்கிறேன் அப்படின்றான் பகவான். அவருடைய வியாக்கியானம். துவைத பிரம்மா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண மத்வாச்சார்ய சுவாமி பகவான் விஷ்ணுவான தான் தன்னுடைய சக்தியினாலே நன்றாக அந்தர் பிரவேசித்து பூமியையும் பொருள்களையும் தாங்குகிறேன். அமிர்தரசத்தினுடைய சுரூபியாய் பார்க்க அழகாய் இருப்பதாலே அந்த சந்திரன் சோமன்னு பேரு. அந்த சோமனான சந்திரனுக்கு உள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லா மரம் செடி கொடி பயிர்கள் அனைத்தையும் கிரமேண வளரச் செய்கிறேன். அக்னிக்கு இருக்கிறதான அந்த தகிக்கிற சக்தி இருக்கு, அந்த பாகம் என்ற சக்தி இருக்கு, பட்சண சக்தி இருக்கு, அது சமைக்கிறதுக்கு பயன்படுறது. அதே மாதிரி இப்ப நாம சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிக்கணும்னு வச்சுருவோம், அதுக்கும் அக்னி வேணும். நம்ம வயிற்றுக்குள்ள சாட்டர அக்னின்னு ஒரு அக்னி எப்போதும் எரிஞ்சுட்டே இருக்கும். அப்படி அந்த அக்னி எரிஞ்சுட்டே இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய சரீரத்தினுடைய உஷ்ணம் அந்த 98.4 ஃபாரன்ஹீட்னு சொல்றாளே அது அப்படியே மெயின்டைன் பண்றது. இது எதனால அப்படின்னா, இப்போ ஒரு அடுப்புல அக்னி எரியுது, அதனால சாதம் அக்னிதான். ஆனா அதுக்கு வேற பேரு. அது சாட்டர அக்னின்னு பேரு. அக்னியிலே நிறைய இருக்கு. இப்போ சமுத்திரத்தின் கீழ் ஒரு அக்னி இருக்கு, அதுக்கு பாடபாக்னின்னு பேரு. இத தைத்திரி உபனிஷத்துல சிக்ஷா பத்தி அருமையா சொல்லுது. இந்த பிரணவம், அகார, உகாரம், மகாரம், அந்த அனுஸ்வாரம் எல்லாம் சேர்ந்து எப்படி பிரணவமா ஆச்சு அப்படிங்கிறத விளக்கும் போது
5 விதமான இதை சொல்றது. முதல்ல லோகத்தை சொல்றது, அப்புறம் ஜோதிஷத்தை சொல்றது, அப்புறம் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை சொல்றது, அதுக்கப்புறம் 4வதா அந்த தாய் தந்தை அவளுக்கு பிறகுற குழந்தை அங்கனுடைய உடம்பு சொல்றது, அப்புறம் அத்தியாத்மத்தை பத்தி பேசுறது வச்சுக்கோம். அப்படி சொல்றது. அதுல 2வதா சொல்றது இத்யதி ஜோதிஷம். அப்படின்னா சமுத்திரத்துக்கு கீழே அக்னி இருக்கு. அக்னி பூர்வரூபம். மேலேந்து சூரியன் சுட்டரிக்கிறான். ஆதித்ய உத்தர ரூபம். ஆபசந்தி. ஜலம் அந்த கிழந்து பாடபாகத்தையும் மேலேந்து வர சூரிய கணத்தையும் எங்க வருது, அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல இல்லையா, ஆபம் அந்த ஜலத்துல. அப்போ அது என்ன ஆகுது, நீராவியா மாறி மேல மேகத்துக்கு போய் அது மாதிரி நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் மழையா அது பொழியறது. இந்த ஜலமே போயிட்டு திருப்பி ஆண்டாளுக்கு நாடணும். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியும் முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்ந்தம் சரமழையா அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி இதுக்கு எல்லா சக்தியும் யார, பகவான் தான். இப்போ இந்த அக்னிக்கு இருக்கிற சமைக்கும் சக்தியும் அதை சாப்பிட்டா அந்த மனுஷனுக்கோ பிராணிக்கோ ஜெரிக்கிற சக்தியும் பகவத் அனுகிரகத்தினாலதான் உண்டாருது, தவிர வேற ஒண்ணுனால இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போறதுமா அப்படின்னு பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்றான். அடுத்ததான் 14வது ஸ்லோகம். அகம் வைஸ்வானரஹ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராண அபான சமாயுக்தஹ பச்சாமி அன்னம் சதுர்விதம். இப்போ சமைக்கிற அக்னி வேற, வைஸ்வானர் அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. பகவான் காலக்ஷேபத்துல இருக்கேம்மா, சொல்லு. கீத காலக்ஷேபம் சொல்லு, அப்புறம் போன் பண்ண. சாரி. இப்போ வைஸ்வானரங்கிற ஒரு அக்னி, அதுவும் பகவான் தான். அது பிராணிகளுடைய சரீரத்துல உள்ளே போகுது. அக்னி எரியறதுக்கு வாயு அவசியம் இல்லையா, அதனால பிராணன் அபானன் அப்படிங்கிற காத்தோட சேர்ந்து நாம சாப்பிடுற
4 வகையான ஆகாரங்களையும் ஜீரணிக்க பண்றது அப்படின்றான் பகவான். நாம சாப்பிடுற ஆகாரங்களை வயிற்றிலே இருக்கிறதான ஜாடராக்னி ஜரிக்கப்படுறது. அக்னி நன்னாக ஜொலித்தால்தான் அதிலே போடப்படுகின்ற பதார்த்தங்கள் நன்னா பக்குவமாகும். அக்னி நன்னா ஜொலிக்கணும்னா அதுக்கு காத்து வரும். அதுதான் இந்த பிராணனபானங்கிற காத்துக்கள். ஜாடராக்னிக்கு கீழே, அதாவது பிருஷ்டபாகத்துல குதபாகத்துல அபானங்கிற காத்து இருக்கு. ரிதி பிராணஹா குதே அபானஹான்னு சொல்றது வேணும். இந்த 2 காற்றுகளுமே நன்றாக வீசினால்தான் நடுவிலே உள்ள ஜாடராக்னி நன்னா பிரகாசமா ஜொலிக்கும். அது நன்னா கூர்ந்து விட்டு எரிய நாம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் நன்னா ஜீரணமாகும். இந்த அன்னம் சதுர்விதம் சொன்னானே பகவான், அது என்ன 4 விதமான அன்னம் அப்படின்னா, நன்னா பல்லால கடிச்சு சாப்பிடணும், அது ஒரு விதம். அப்புறம் முறிஞ்சி சாப்பிடணும், அது ஒரு விதம். அப்புறம் நாக்கால நக்கி சாப்பிடணும், அது ஒரு விதம். கடகடன்னு வாயால பருகணும், அப்படி சாப்பிடணும், அது 4வது வகை. இப்படி 4 வகையான சதுர்விதம் அன்னம் சதுர்விதம் இருக்கு. இப்போ சீடை முறுக்கு இதெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட வேண்டியது. மாம்பழம் பச்சடி இதெல்லாம் முருங்கிதான் சாப்பிடணும். கரண்டிப்பால் இதெல்லாம் கூட அந்த வகைதான். சில லேகியமா இருக்கும், அதை குழச்சி சூர்ணத்தை நாக்கால நக்கித்தான் சாப்பிடணும். இப்ப பால் சாப்பிடுறோம், தீர்த்தம் சாப்பிடுறோம், அது அப்படியே கடகடன்னு வாயில நோக்கி சாப்பிடணும். இந்த மாதிரி அன்னம் சதுர்விதம். பகவான் வைஸ்வானர அக்னியா இருந்துட்டு நம் வயிற்றுல நாம சாப்பிடுற அந்த உணவு வகைகளை ரசமாக மாற்றி அதை 7 தாத்துக்களாகும்படி பண்றான். அந்த 7 தாத்துக்களாலதான் இந்த சரீரமானது ஆத்மாவினாலே தரிக்கப்படுகிறது. பிருத்திவி, ஜலம், அக்னி, இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே இந்த 3 பூதங்களும் வாயு சேர்ந்துதான் நமக்கு உதவுறது. அந்த பிரகாரத்தை தான் இங்கே பகவான் அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறான். காமாவிஷ்ய என்பதனாலே பூமியை, சோமோ பூத்வா ரசாத்மகா என்பதாலே ஜலத்தையும், வைஸ்வானரோ பூத்வா என்பதாலே அக்னியையும், பிராண அபான சமாயுக்தா என்பதாலே பிராணன் அபானன் 2 வாயுவும் சமமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது திருவனத்துக்குரியது. இதுல நம்ம சரீரம் ஒழுங்கா வேலை செய்யணும்னு வச்சுருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? பித்தம், வாதம், சேத்துமம், இந்த 3 33 1/3% சரீரத்துல இருக்கும்.
அப்போ அது ஹெல்தி பாடி. அது அப்பதான் சரீரம் ஒழுங்கா வேலை செய்யும். இந்த அபானனோ பிராணனோ குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், அந்த ஜாடராக்னியினுடைய எரிப்புக்கு அந்த கம்பஸ்டிங் பவர் இருக்கு இல்லையா, அது அதிகமாயிடும். அதிகமாகும் போதுதான் நமக்கு ஜுரம் வரும். அது அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு மேல ஜன்னி, அப்போ நம்மளுடைய டெம்பரேச்சர் 95, 96 போயிடும். அப்போ நமக்கு குளிர், உடம்பெல்லாம் நடும் குளிர் ஜுரம். அப்போ அதிகமா போனாலும் ஆபத்து, குறைச்சலா இருந்தாலும் ஆபத்து. சரி, இந்த ஆபத்தை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் கீதையில பகவான் சொல்லல, இருந்தாலும் வேதம் சொல்றது. இப்போ நாம பிராமணா, அது முக்கியமா சந்தியா காத்தால ஏந்துட்டதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எத்தனை தரம் பிராணாயாமம் பண்றோம் இல்லையா? பிராணாயாமம்ங்கிறது என்ன? பூரகம், கும்பகம், ரேச்சகம். காத்த உள்ள இழுக்கிறது, அப்படியே தம் கட்டி நிலை நிறுத்துறது, அதுக்கப்புறம் ரேச்சகம் வெளியில விடுறது. இது லௌகிக பிராணாயாமம், வைதிக பிராணாயாமம் ரெண்டு இருக்கு. அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், துவய ஜபம் பண்ணணும், சர்ம ஸ்லோக ஜபம் பண்ணணும், ஸ்ரீமந்திர ஜபம் பண்ணணும். இப்படி எத்தனையோ மந்திரங்கள் நமக்கு ஆச்சாரியால் உபதேசித்தாலே அதெல்லாம் ஜபம் பண்ணும் போது சொல்றது ஒரு விதம். அதாவது இடது மூக்குனால நல்லா காத்த உள்ள வாக்கு ஊற்றணும், இன்ஹேல் பண்ணிக்கணும். அப்புறம் அப்படியே ரீடைன் பண்ணணும். அதை எவ்வளவு நம்ம மூச்சு முட்டுற வரைக்கும் ரீடைன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை ரேஷனும் வெளியில விடணும். இதுவே இன்ஹேல், ரிட்டென்ஷன், எக்ஸேல். சரி, இதுதான் பிராணாயாமம். இது எதுக்காக ஒரு மனுஷன் பண்ணணும்? நல்லா பிராணாயாமம் சுற்றுவட்டம் பண்ணான்னு வச்சுக்கோ, அவனுக்கு உடம்பே வராது, நோயே வராது. ஏன்னா அபானங்கிற வாயு எப்பொழுதே கீழ் நோக்கி போற வாயு. அது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அது இதுனால அந்த புதபாகத்துல இருந்து அந்த காத்து வெளியில போகும். அதே மாதிரி மூச்சு காத்து இருக்க பிராணவாயு, அது ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி போகும், மூக்கு வழியா வெளியில போகும். மூக்கு வழியா உள்ள வரும், மூக்கு வழியா வெளியில போகும். அதனால இப்போ நல்லா ஃபுல்லா நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு அது அப்படியே எவ்வளவு முடியுமோ தம் கட்டி ரீடைன் பண்றோம் பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கீழ் நோக்கி போறதான அந்த அபான வாயு மேல் நோக்கி செலுத்தப்படுறது. அதே மாதிரி மேல் நோக்கி போறதான பிராணவாயுவானது கீழ் நோக்கி செலுத்தப்படுறது. அப்போ இந்த பிராணனும் அபானனும், அபானன் கீழேந்து மேல தள்ளும், அது பிராணன் மேலேந்து கீழே தள்ளும். இது பழக 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 அந்த டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாகும்.
அது ஆரம்ப காலத்துல. இப்ப எல்லாம் ஸ்ரீ பிராணானாயம்யா அப்படி மூட்டு பிடிச்சிட்டு நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட பாக்கியா இருக்குதுன்னா ஒரு 2-3 இடத்துக்கு போனோமே. அதனால சீக்கிரம் பாருங்க. பிராணாயாமம் ஒழுங்கா ஒருத்தம் பண்ணினான்னா எப்படியும் 2-3 நிமிஷம் ஆகும். ஒரு பிராணாயாமம் கிடையாது, 3 தரம் பண்ணணும். அந்த கை மூச்சு காத்துப்பட்டு அசுத்தமானதுனால வலக்காதுல பிராமணனுடைய வலக்காதுல எப்போதும் கங்கை ஆவாகமா இருக்கிறதுனால அத காதை தொட்டு நாம அத கைய சுத்தம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நிறைய இருக்கு. எதுக்காக இத சொல்றேன்னா, எவன் இந்த பிராணாயாமத்தை ஒழுங்கா பண்றானோ அவனுக்கு இன்டைஜஷனே வராது. ஏன்? அந்த ஜாடராக்னி உள்ள எரிஞ்சின்னு இருக்கா. இப்போ பசுனாக்னியினாலே பக்குவப்படுத்தப்பட்ட அந்த பதார்த்தங்கள் எல்லாம், சாதமோ குழம்போ சாப்பிடுதோ கரமுதோ கூட்டோ எல்லாம் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஜாடராக்னி ஒழுங்கா எரியணும். அது ஒழுங்கா எரியணும்னா என்ன பண்ணணும்? பிராணவாயுவும் அபான வாயுவும் அதுக்கு துணை பண்ணணும். அது அதோட சேர்ந்தாதான் சரியா வரும். இந்த பிராணவாயு கீழேந்து மேல போகும். எப்பவுமே நம்ம ஹிருதயத்தை நுரையீரலிருந்து மேல் நோக்கி போகும். அது பிராணவாயு. நுரையீரலிருந்து கீழ் நோக்கி போகும். அது அபான வாயு. இது மூச்சு குடல் வழியா மேல போகும். அது சிறுகுடல் பெருகுடல் வழியா குதபாகத்து கீழே போகும். இந்த ரெண்டுக்கும் ஈக்குலிபிரியம் இருக்கணும். பேலன்ஸ்ட் ஆக்டா இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இம்பேலன்ஸ். சில பேருக்கு பார்த்தோம்னா நல்லா பிராணாயாமம் எல்லாம் பண்ணி 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 நல்ல பழக்கம். பாஸ்மத் ஆச்சாரியன்னு பண்ணார்னா ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே தம் கொடுப்பார். நம்மளால முடியாது. 1/2 நிமிஷம், மிஞ்சி மிஞ்சி போனா 3/4 நிமிஷம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அவ அப்படியே சின்ன வயசுலேருந்தே பண்ணி 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 அந்த டியூரேஷன் வர தெரியுமா. ஒருத்த ஒழுங்கா பிராணாயாமத்தை சுற்றுவா பண்ணான்னு வச்சுடுவோம். அவனுக்கு இந்த இன்டைஜஷன் முழுதான கோளாறுலாம் வராது. இந்த அடிக்கடி கொட்டாய் விடுறது, ஏப்பம் விடுறது, இதெல்லாம் இருக்காது. நீ சொல்லிட்டே போலாம், இருக்கட்டும். அதை பத்தி இது இல்லை. ஏன்னா இந்த வைஸ்வானர வாயு பற்றியும் இந்த ஜாடராகதியை பற்றியும் பிராணன் அபானனை பற்றியும் இந்த 15வது ஸ்லோகத்துல வந்திருக்கிறதுனால அதை சொன்னேன். அடியே இப்படி அக்னி, சந்திரன், சூரியன் முதல சகல இதிலேயும் மற்றும் எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்தில அந்தர்யாமியா பகவான் இருக்கான் அப்படிங்கிறத அடுத்த 15வது ஸ்லோகத்துல எம்பெருமான் சொல்ல போறான். அத நான் இது சொல்லலையா, அத்வைத துவைத சொல்லலையா. இதுல இந்த 14வது ஸ்லோகமான அகம் வைஸ்வானரஹா பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராண அபான சமாயுக்தா
பச்சாமி அன்னம் சதுர்விதம் சொன்னான் பகவான். அதுல நான் ஈஸ்வரன் வைஸ்வாரராகி பிராணிகளில் உடலை இருப்பிடமாக கொண்டு பிராணனுடனும் அபானனுடனும் கூடி 4 விதமான உணவை ஜீரணம் பண்ணுகிறேன் அப்படின்னு. இப்போ ஜீரணம் பண்றது ஜீவாத்மா இல்ல, பரமாத்மா தான் ஜீரணம் பண்றான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். துவைத்தபரமா அதுக்கு அர்த்தம் பண்ண, நான் வைஸ்வானர சம்பந்தியாய் சகல மக்களுக்கும் ஆசிரியனாக இருப்பதனாலே எனக்கு வைஸ்வானரன் என்ற பெயரும் உண்டு. லோகத்தில் உள்ள எல்லாருடைய வயிற்றில் உள்ள அந்த ஜாடராக்னிங்கிற நெருப்புல இருந்து உயிருள்ள பொருள்கள் உடலில் இருந்து கொண்டு முக்கிய வாயுவின் ரூபங்களான பிராணன் அபானன் என்ற 2 கூடியவனாய் 4 வகையான உணவுப் பொருள்களை பக்குவப்படுத்தி ஜீரணம் பண்ணுகிறேன். அதான் அந்த 4 விதமான அன்னம் கடிச்சு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது அப்படின்லாம் சொன்னோமே, அதுக்கு பக்ஷ்யம், போஜ்யம், லேஹ்யம், சோஷ்யம்னு பேரு. இந்த முருகு சீடை தட்டை எல்லாம் பக்ஷணம் போகணும். பக்ஷ்யம் அது நன்னா கடகடன் பல்லால கட்டிச்சு நொறுக்கி சாப்பிடணும். போஜ்யம் பச்சடி கிச்சடி அதெல்லாம். லேஹ்யம் தொகையல் கரட்டிப்பால் இந்த மாதிரி எல்லாம் நக்கி சாப்பிடணும். சோஷ்யம், சோஷ்யம்னா அது 6வது வீட்டுல கூட சொல்லுவோம். சோஷ்யம் அன்னம் நிதாய. சோஷ்யம்னா சிப்ஸ்ன்றமோ வறுவல், அது பேரு சோஷ்யம். அந்த வறுவலுக்கு சோஷ்யம் பேரு. அதனால இப்படி 4 விதமான உணவையும் ஜெரிக்க பண்றவன் யாரு? பகவான் தான். அதே மாதிரி பகவான் சந்திரனாக ஆகி ஓஷதிகளை போஷிக்கிறான். பகவான் அக்னியாக ஆகி 4 வகையான அன்னங்களை எரிக்க வைக்கிறான். அப்போ கேக்குறான், கண்ணா, இப்ப நீ பேசினபடி சந்திரனும் அக்னியும் நீதான் என்று எப்ப சொல்றையோ அப்போ நீதான் அவளா இல்ல அவ வேறையா? அவ வேறேன்னு சொன்னா நான் தான் அவர்கள் என்ற உன்னுடைய கருத்தை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் பகவான கேட்கலாம். அதற்கு பதில் கூறும் முகமாக 15வது ஸ்லோகத்தை பகவான் சொல்றார். அத அடுத்த உபன்யாசத்துல அனுபவிப்போம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தலைமை